தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை. குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரை நோக்கிய நமது மன்றாட்டு. புனித சூசையப்பரே, உம் அடைக்கலம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது, இறைவனின் சந்நிதியில் உடனடி பலனளிக்க வல்லது. எனவே என் ஆசைகளையும் எண்ணங்களையும் உம் அடைக்கலத்தில் வைக்கிறேன். உம் வல்லமை மிக்க பரிந்துரையால் உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் பெற்றுத்தாரும். இதன் வழியாக மறு உலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடவேன். புனித சூசையப்பரே, உம்மையும் உம் திருக்கரங்களில் உறங்கும் இயேசுவையும் எல்லா காலமும் எண்ணி பூரிப்படைய தயங்கியதில்லை. இறைவன் உம் மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. உம் மார்போடு அவரை என் பொருட்டு இணைத்து அணைத்து கொள்ளும். என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் தருணத்தில் அந்த முத்தத்தை எனக்கு தரும்படி கூறும். மரித்த விசுவாசிகளின் ஆன்ம காவலனே, எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 18வது இறைவார்த்தை. மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. மரியாவின் திரு இருதயத்தின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டிருப்பவர்களில் 20ஆம் நூற்றாண்டின் போர்த்துகீசிய ஞானியும் சலேசிய கூட்டுறவாளருமான அலெக்சாந்திரியாவின் மரியா டா கோஸ்டாவும் ஒருவர். அவருடைய எழுத்துக்களும் சாட்சியங்களும் தனது துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் மத்தியில் மரியாவின் தாய்மையுள்ள இருதயத்தை ஒரு பாதுகாப்பான புகலிடமாக கருதி அதன் மீது அவர் கொண்டிருந்த தீவிர அன்பை பிரதிபலிக்கின்றன. அலெக்சாந்திரினா எண்ணற்ற தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் அனுபவித்தார். மேலும் அவருடைய வாழ்க்கை நற்கருணை மற்றும் கன்னி மரியாவின் மீது கொண்டிருந்த தீவிர அன்பால் நிறைந்திருந்தது. இன்றும் தொடர்வது போல போரினால் உலக அமைதி அச்சுறுத்தப்பட்ட ஒரு கலக்கமான மற்றும் துயரமான காலகட்டத்தில் 2ஆம் உலகப் போரின் போது கடவுளிடமிருந்து அமைதி என்னும் கொடையை பெற்றுத்தந்த அருளாளர் அலெக்சாண்டினா மரியா டா கோஸ்டாவின் பங்களிப்பை இப்போது நினைவு கூர்ந்து தியானிப்பது அவசியமாகும். புனித அலெக்சாந்திரினா உலகை மரியாவின் மாசற்ற இருதயத்திற்கு அர்ப்பணிக்கும் கோரிக்கையின் செய்தி தொடர்பாளராக ஆனார். 1937ஆம் ஆண்டிலும் அதைத் தொடர்ந்த ஆண்டுகளிலும் திருத்தந்தை 11ஆம் பயஸிடம் அதன் தொடக்கத்திற்காக கோரினார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவுடன் ஐக்கியமாக இயேசுவின் கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்பதற்காக அலெக்சாந்திரினாவும் ஒரு பலி ஆன்மாவாக இருந்தார். அக்டோபர் 1938 முதல் மார்ச் மாதம் 1942 வரை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அலெக்சாந்திரினா இயேசுவின் பாடுகளின் காயங்களை அனுபவித்தார். கிறிஸ்துவின் பாடுகளின் அனைத்து நிகழ்வுகளையும் அவரது உடல் மீண்டும் செய்தது. உலகை மரியாவின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணிக்க திருத்தந்தையிடம் கேட்குமாறு இயேசு அலெக்சாந்திரினாவை கேட்டுக்கொண்டார். அக்டோபர் 31, 1942 அன்று 12ஆம் பயஸ் அந்த அர்ப்பணத்தை நிகழ்த்தினார். ஆன்மாக்களின் ரட்சிப்புக்காகவும் உலக அமைதிக்காகவும் முழுமையான நோன்பின் மூலம் அலெக்சாந்திரினா இயேசுவின் பாடுகளில் தொடர்ந்து பங்கேற்றார். அவர் 13 ஆண்டுகள் மற்றும் 7 மாதங்கள் நற்கருணை மட்டுமே உண்டு வாழ்ந்தார். இத்தகைய பேரன்பை இந்த உலகத்திற்கு வழங்கிய அவருடைய ஆழமான நம்பிக்கை மரியாளின் மாசற்ற இருதயத்தின் மீது இருந்தது என்பதை நாம் தெளிவுபட அறிந்திருக்கின்றோம். ஆகவே இந்த மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆன்மாக்களும் பலிப்பொருளாக மாறி இறைவன் இயேசுவின் பாடுகளின் வழியாக இரட்சிக்கப்பட்ட ஆன்மாக்கள் மீட்படைய தொடர்ந்து இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். அஞ்சாதே, திகையாதே, கலங்காதே என்று சொல்லி எங்கள் எல்லாவித அச்சத்தினின்றும் பயத்தினின்றும்
எங்களை காத்து கொள்பவரே, உமக்கே கோடி நன்றி. எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது என்று திருப்பாடல் 31:15 வாசிக்கிறோம். இன்று நாங்கள் செய்யப்போகும் அனைத்து காரியங்களையும் உமது பாதத்தில் சமர்ப்பித்து ஆரம்பிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழிநடத்தும், எங்களது உமது வல்லன்மையால் நிரப்பியருளும். நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் என்று திருப்பாடல் 32:8 நாங்கள் வாசிக்கிறோம். அதன்படி எம் அன்பு தெய்வமே, எம் அன்பு பிள்ளைகள் அனைவருக்கும் ஞானத்தை கொடுத்து அவர்கள் செல்ல வேண்டிய வழியை காண்பித்தருளுமாறு வேண்டுகிறோம். ஒழுக்கத்தோடும் உண்மையோடும் நேர்மையோடும் கற்பதை கசடர கற்று இதயத்திலும் சிந்தனையிலும் அதனை பதித்து மனித மாண்போடு சமூக அக்கறை கொண்ட ஆற்றல் மிக்க சக்திகளாக இம்மக்கள் உருவாக அருள் புரியும். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன், உன் சுவர்கள் முழுவதும் என் கண்முன் நிற்கின்றது என்று எசாயா புத்தகம் 50:16 நாங்கள் வாசிப்பதற்கிணங்க உமது வல்லன்மையான உமது கரங்களிலே எமது பெயரையும் நினைத்து எழுதி உமது அருள்கரத்தால் எங்களை வழிநடத்துவதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து எங்களை பாதுகாத்தருளும், எங்கள் பயணங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், எந்த தீமையும் எங்களை நெருங்காதபடி உமது அக்கினி கோட்டைக்குள்ளே எங்களை மறைத்து கொள்ளும். என் கற்பாரையும் மீட்பெருமான ஆண்டவரே, இன்று என் வாயின் சொற்கள் அனைத்தும் உமக்கு ஏற்றனவாய் இருக்கட்டும், என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும் என்று நாங்கள் இன்று இறைஞ்சு மன்றாடுகிறோம். உலகத்தின் தீய சக்திகளால் நாங்கள் அலைக்கழிக்காதபடி எங்களை வேலியிட்டு பாதுகாக்கிற அன்பு தெய்வமே, கடன் தொல்லைகளிலிருந்தும் தனிமை உணர்வுகளிலிருந்தும் சாவின் எண்ணங்களிலிருந்தும் பயத்தின் ஆவிகளிடமிருந்தும் எங்களை பாதுகாத்து மனதை தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் எதிர்நோக்கி காத்திருக்கும் நற்பலன்கள் கிடைக்கும் என்ற உறுதியான எதிர்நோக்கோடு கரைபடாத கைகளும் மாசற்ற உள்ளத்தோடும் தினமும் உம்மை போற்றி புகழ எம்மையும் எம் பிள்ளைகளையும் எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, இயேசுவின் இரத்தம் ஜெயம்.